வணக்கம் மக்களே. டிஸ்க்ளைமராக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோலையும் சரி, இனி அடுத்து வரப்போகிற சில வீடியோலையும் நாம் தமிழர் கட்சியை குறித்து விமர்சனம் பண்ணி சில கருத்துக்களை சொல்ல போகிறேன். ஸோ இந்த கருத்துக்களில் உங்களுக்கு நிறைய பேருக்கு உடன்பாடு இருக்கலாம், சிலருக்கு எதிர்மறையான கருத்துக்களும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்கேஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நாகரிகமாக கருத்தியல் அடிப்படையிலான கருத்துக்களை மட்டும் நீங்கள் பதிவிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தயவுசெய்து கருத்தியலாக இல்லாமல் தேவையில்லாத வாக்குவாதங்களை அல்லது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை யாரும் பண்ண வேணாம். அப்படிப்பட்டதுக்கு நான் ரிப்ளையும் பண்ண போகிறதில்ல. பட் அப்படி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றத டிஸ்க்ளைமராக ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் கருத்தியலாக யாராவது வேலிடான பாயிண்ட் சொன்னீங்க, அது ஏற்றுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. சிலர் காமெடியாக பண்ணியிருக்கலாம், சிலர் ரொம்ப சீரியஸாக விமர்சனம் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம ஏன் விமர்சனம் பண்ணணும், அதற்கான தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நடந்த 2 விஷயங்கள். ஸோ இதை பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை எனக்குள்ளே கொடுத்துச்சு. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் நடிகர் விஜயவும் அவருடைய கட்சியவும் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறதை பார்க்க முடியும். ஸோ ஆரம்ப காலத்தில் விஜய் என்னுடைய தம்பி, நாங்கள் 2 பேரும் ஒரே அணியாக சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு பேசினவர், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவருடைய கொள்கையை அறிவித்து அதுக்கு முரணான விஷயங்களெல்லாம் விஜய் பண்ண ஆரம்பித்த உடனே எதிரியாக ட்ரீட் பண்ண ஆரம்பித்தார். பட் சமீப நாட்களில் ரொம்ப கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அதிலும் சில கேலியான வார்த்தைகளையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. அங்கிள் ஜங்கிள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப கேலி, ஒரு கட்சியை ரொம்ப அசால்ட்டாக நினச்சி கேலி பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைகள் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கேலி பண்ணி கடுமையான விமர்சனங்கள் பண்ணுறதை பார்க்கும்போது சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது. அடுத்த வீடியோவில் தான் இது ரிலேட்டடான விஷயங்களை நம்ம பேச போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் இரண்டாவதாக நான் சொல்ல போகிற பாயிண்ட்டு தான் இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை எனக்குள்ளே கொடுத்தது. அப்படி என்ன அந்த 2வது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஐபிசி தமிழ் யூடியூப் சேனல் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நீராஜ் டேவிட் அப்படிங்கிற அந்த நபர் ஒரு இலங்கை தமிழர். ஸோ அந்த இலங்கை தமிழில் உலக அரசியலிருந்து இலங்கை தமிழர் அரசியல் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசக்கூடிய ஒருத்தர். நான் அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அவர் கடந்த வாரத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அதில் இலங்கையில் உள்ள ஈழத்தமிழ் மக்களிடையே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏன் இந்தியாவில் உள்ள, குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள ஏன் தயங்குறாங்க, ஏன் அதை தவறிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பேசியிருந்தார். ஸோ ஒரு தொப்புள் கொடி உறவுகளான தமிழக தமிழர்களோடு, தமிழக அரசியல் தலைவர்களோடு இவர்கள் உறவை வளர்த்து கொள்ள தவறியதன் விளைவாக தான் செம்மணியில் நடந்த இவ்வளவு பெரிய பேரவலம் வெளி உலகத்துக்கு வந்தும் பெரிய அளவிலான கண்டன குரல்கள், எதிர்ப்பு அப்படிங்கிறது உலகம் முழுவதும் எழும்பாமல் இருக்குது. ஸோ இவங்க தமிழகத்தில் உள்ள தலைவர்களோடு நெருங்கிய தொடர்பு பாராட்டி இருக்கணும் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக பதிவு பண்ணியிருந்தார். ஸோ அதை பார்க்கும்போது நமக்குமே ரொம்ப வருத்தமாக இருந்தது. இவ்வளவு பெரிய ஒரு பேரவலம் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இதே இது வேற ஒரு நாட்டில் வேற ஒரு இனக்குழுக்களுக்கு நடந்திருந்தால் இந்நேரம் அந்த மக்கள் வேறு மாதிரியாக போராட்டம் பண்ணி ஒட்டுமொத்த உலகத்தோட கவனத்தையும் ஈர்த்திருப்பாங்க. ஆனால் இவ்வளவு பெரிய பேரவலம் வெளி உலகத்திற்கு வந்தும் அதுக்கு பெரிய அளவிலான கண்டன குரல்கள் எழும்பலை. குறிப்பாக இந்தியா பக்கம் இருந்து, தமிழ்நாட்டிலிருந்து பெரிய அளவு எழும்பலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஸோ அவரை மாதிரியே நானும் இதுக்கான காரணத்தை கொஞ்சம் தேடி பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு பதிலாக கிடைச்சது. ஏன் அந்த அரசியல் தலைவர்கள் தமிழக தலைவர்களோடு தொடர்பை வளர்த்து கொள்ள விரும்பவில்லை அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்கள் நமக்கு பதிலாக கிடைச்சது. ஸோ அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் இதை ஷேர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஈழத்தமிழ் தொடர்பான வரலாறுகளை தேடி போனீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் எழுதின, குறிப்பிட்டனா அதை பற்றி தான் விமர்சனமே பண்ணிகிட்ருக்கோம், நாம் தமிழர் கட்சியினர் எழுதின கதைகள் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இன்றைக்கி இன்டர்நெட் ஃபுல்லாக யூடியூப்பாக இருக்கட்டும், வேறு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் அதிகபட்சமாக ஈழத்தமிழர் பிரச்சனை தொடர்பான வரலாறுகளை தேடினீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினரால் உருவாக்கப்பட்ட கதைகள் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து உண்மையிலேயே அந்த டைமில் என்ன நடந்துச்சு, பத்திரிகைகள் எப்படி செய்தி வெளியிட்டன, அரசியல் என்ன மாதிரியாக நகர்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கான தரவுகள் உங்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் உண்மையிலேயே அந்த டைம் பீரியடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ இந்த தகவல்களை நான் வேறு ஏதோ நெட்டில் இருந்தோ அல்லது விக்கிபீடியாவில் எடுத்துகிட்டு வந்தோ
ஸோ வேறு ஏதோ சோர்ஸில் இருந்து கிடையாது. இது எல்லாத்துக்கும் நானே சாட்சி. நான் லைவாக என்னுடைய மாணவ பருவத்திலேருந்து அந்த காலகட்டங்களில் நான் லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அரசியல் விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ இதில் எனக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களில் நான் பத்திரிகைகளில் படித்த செய்திகளில் இருந்து அந்த வரலாறுகளை உங்ககிட்ட சொல்கிறேன். பட் அந்த இறுதிக்கட்ட போரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம அந்த டயத்தில் வாழ்ந்த 90s கிட்ஸ் எல்லாருக்குமே, 90s இல்லை, அந்த காலகட்டங்களில் ஒரு இளம் வயதை எட்டிய எல்லாருக்குமே அந்த அரசியல் நல்லாவே தெரியும். பட் இன்றைக்கி இருக்கிற தலைமுறையினருக்கு அது வந்து மறைக்கப்பட்டு அது வேறு மாதிரியான கதைகளை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இலங்கை தமிழர் தொடர்பான சில விஷயங்களை ரொம்ப ஷார்ட்டாக உங்ககிட்ட ஒரு ஸ்டோரியாக சொல்லலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வரலாற்று தகவல்கள் சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் இன்டர்நெட்டில் செக் பண்ணிக்கலாம். எல்லா ஏஐ வெப்சைட்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். யார் வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு தகவல் சொன்னாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பாமல் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் அதுக்கு செலவு பண்ணி அதை ஃபேக்ட் செக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தொடர்ச்சியான பொய்களை வச்சு உங்களுடைய நம்பிக்கையை ஒருத்தர் சம்பாதிக்க மாட்டார். நீங்கள் அவங்கள நம்பி ஏமாந்து போக மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டியது இருக்குது. நானே சொன்னாலும் அதை நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி அதில் தவறு இருந்தால் கண்டிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். அதை வந்து நான் கண்டிப்பாக சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளை மாதிரியே 1948 ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து இலங்கையும் வந்து சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி 1956 இலங்கை அரசு ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க. அதில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இனி வந்து இலங்கையில் அஃபிஷியல் லாங்குவேஜாக சிங்கள மொழி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சட்டம். ஸோ அது வரைக்கும் இலங்கையில் தமிழும் பயன்படுத்தியிருக்காங்க, சிங்கள மொழியும் பயன்படுத்தியிருக்காங்க. 2 மொழி அஃபிஷியலாக இங்கிலீஷுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும்போது ஆங்கிலத்தையும் புறக்கணிச்சிட்டு தமிழையும் புறக்கணிச்சிட்டு வெறும் சிங்களம் மட்டும்தான் இனி அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு இலங்கை அரசு கொண்டு வந்தோன்னா இது தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் தமிழும் வந்து இலங்கையில் ஒரு அலுவல் மொழியாக இருந்தது. அப்படிங்கிறதுனால தமிழ் மக்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து சம்பாதித்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த டைம் பீரியட்ல இருந்தே சிங்கள மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையில் சின்ன சின்ன மோதல்கள், உரசல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. இப்படி இந்த 2 தரப்புக்கு இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வரும்போது இலங்கையில் தமிழர்கள் மத்தியில் பல்வேறு அமைப்புகள் வந்து உருவாகின்றன. அதில் பல அரசியல் ரீதியான அமைப்புகளும் உருவாகுது, சில ஆயுத குழுக்களும் உருவாகுது. ஸோ இந்த 1972 காலகட்டத்தில் டெலோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாகுது. ஸோ அதுக்கு பின்னாடி 1976 இன்னும் சில கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து TULF அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தோற்றுவிக்கிறாங்க. தமிழ் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட், அதாவது தமிழ் ஐக்கிய விடுதலை முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு தான் முதல்ல எங்களுக்கு தனி நாடு வேணும், அதாவது தனி ஈழம், தமிழ் ஈழம் அப்படிங்கிற பெயரில் எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து அரசியல் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து முன்வைத்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதே காலகட்டத்தில் தான் LTT, அதாவது விடுதலை புலிகள் அமைப்பும் வந்து உருவாகுது. அவங்க ஆயுத குழுக்களாக இலங்கை அரசை எதிர்த்து வந்து போரிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒருபுறம் அரசியல் செயல்பாடுகளை வந்து முன்னெடுக்கிறதுக்கு சில அரசியல் ரீதியான அமைப்புகளும் செயல்பட்டு இருந்தன. ஆயுத குழுக்களும் டெலோ மாதிரியான, LTT மாதிரியான ஆயுத குழுக்களும் வந்து இலங்கை அரசுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்த காலகட்டம் வந்து அந்த 1976 அந்த காலகட்டம். இப்படி இந்த ஆயுத குழுக்களால் இலங்கையில் உள்ள சிங்கள மக்கள் வந்து அடிக்கடி தாக்கப்படுறதுனால தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வன்மம் வந்து இன்னும் அதிகமாக உருவாகிறதுனால அங்கங்கே வந்து கலவரங்கள் ஏற்படுது. ஸோ அந்த கலவரங்களுடைய உச்சமாக 1981 யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு முக்கியமான லைப்ரரியை வந்து சிங்களவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கலவரத்தில் வந்து தீ வைத்து கொளுத்துறாங்க. ஸோ அந்த லைப்ரரியில் கிட்டத்தட்ட 97,000க்கும் அதிகமான தமிழ் புத்தகங்கள், அதுவும் ரொம்ப ரேரான பழமையான ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள் மாதிரியான நிறையா தரவுகள் வந்து அந்த லைப்ரரியில் சேமித்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த லைப்ரரி கொளுத்தப்பட்டது அப்படிங்கிறது தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் அழிச்சதுக்கு சமம். இனிமே வந்து அந்த அரிய புத்தகங்கள் கிடைக்க போகிறதும் இல்லை, அந்த அரிய புத்தகங்களில் இருக்கக்கூடிய வரலாற்று தகவல்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு தெரிய போகிறதும் இல்லை. அப்படிங்கும்போது தங்களுடைய வரலாறையே தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு வெறுப்பினால இன்னும் வீரியமாக இந்த ஆயுத குழுக்கள் வந்து இலங்கை அரசுக்கு எதிராக வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் 1981 லைப்ரரி கொளுத்தப்படுது. 1983 LTT அமைப்பினர் வந்து இலங்கை இராணுவத்தின் மேலே ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க. அதில் இலங்கை இராணுவத்தை சார்ந்த 13 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ இந்த தற்கொலைப்படை தாக்குதல் இலங்கை இராணுவத்தினர் 13 பேர் கொல்லப்பட்டது சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு கோபத்தை ஏற்படுத்தியதுனால அவங்க இன்னும் அதிகமாக தமிழர்களுக்கு எதிரான கலவரங்களை வந்து ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ இதனால இந்த கலவரங்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்றதுக்காக நிறைய தமிழ் இளைஞர்கள் வாலண்டியராக போய் இந்த ஆயுத போராட்ட அமைப்புகளில் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால இந்த ஆயுத போராட்ட அமைப்புகள் இருக்கு இல்லையா, எல்டிடி மாதிரி தெலவு மாதிரியான அமைப்புகளுடைய ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறதுனால இன்னும் அதிகமாக வீரியமாக அவங்க இலங்கை அரசை எதிர்த்து போரிட ஆரம்பிக்கிறாங்க. தற்கொலைப்படை தாக்குதல்கள் அங்கே நிகழ ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் 1985 ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயல்றாங்க தமிழ் மக்கள் சார்பாக. ஆனால் இலங்கை அரசு அதை நிராகரிக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கோரிக்கையான தனி நாடு அப்படிங்கிறத இலங்கை அரசு அங்கீகரிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதே நேரத்தில் அந்த ஆயுத போராட்ட குழுக்கள் இருக்கு இல்லையா, அதோட தலைவர்களை இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அமைப்புகளை அங்கீகரிப்பதற்கு சமமாயிரும் அப்படிங்கிறதுனால அந்த அமைப்புகளை இலங்கை அரசு ஒருபோதும் அங்கீகரிக்காது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் அந்த அமைதி பேச்சுவார்த்தையை நிராகரிக்கிறாங்க இலங்கை அரசு. ஸோ சண்டை இன்னும் அதிகமாக தொடர்ந்துட்டே இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 1987 இலங்கை இராணுவம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாரானாங்க. குறிப்பாக இந்த ஆயுத போராட்ட குழுக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பகுதிகளை, யாழ்ப்பாணம் மாதிரியான முக்கியமான பகுதிகளை கைப்பற்றுறது தான் அந்த தாக்குதலினுடைய நோக்கமாக இருந்தது. ஸோ அந்த தாக்குதலை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ஆயுத போராட்ட குழுக்கள் தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள்கிட்ட நெருக்கம் கொடுத்து, தமிழக அரசியல் தலைவர்கள் இந்திய அரசுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து, இந்திய அரசினுடைய தலையீட்டினால கிட்டத்தட்ட 1987 யாழ்ப்பாணத்தை கைப்பற்றக்கூடிய நிலையில் இருந்த சிங்கள அரசு இந்திய அரசினுடைய தலையீடுனால அந்த திட்டம் தோல்வியில் முடியுது. அவங்களால மேற்கொண்டு அந்த பகுதிகளை கைப்பற்றவும் முடியல, போரை தொடரவும் முடியல. ஸோ அதே ஆண்டு ஜூலை மாதம் 1987 இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு இந்தோ லங்கா அக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பந்தத்தில் அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த போர் சூழல் முடிகிற வரைக்கும் இந்திய இராணுவம் தமிழர் பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும். தமிழ் ஆயுத போராட்ட குழுக்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைச்சி அவங்கள ஜனநாயக பாதைக்கு திரும்ப வைக்கிறது தான் எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இந்தோ லங்கா ஒப்பந்தத்தை ராஜீவ்காந்தி அவர்களும் இலங்கையினுடைய ஜெயவர்தனை அவர்களும் சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு எல்டிடி அமைப்பு சம்மதம் தெரிவிக்கல. அவங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா ஆயுத போராட்ட குழுக்களை கலைக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது, சிங்கள அரசை நம்ப முடியாது, என்னைக்கா இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு எதிராக மீண்டும் அவங்க எழும்புவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னால எல்டிடி இதை ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 1987 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இலங்கையில் உள்ள மற்ற தமிழ் ஆயுத போராட்ட குழுக்கள் இருக்கு இல்லையா, டெலவு மாதிரியான இன்னும் பல ஆயுத போராட்ட குழுக்கள் இலங்கையில் இருந்தது. ஸோ அந்த எல்லா ஆயுத போராட்ட குழுக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு எல்டிடி ஒரு மிகப்பெரிய சக்தியாக இலங்கை தமிழர்கள் மத்தியில் வளர்ச்சி அடைந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த 1987. ஸோ 1987 அப்புறம் இலங்கை தமிழர்கள் மத்தியில் இருந்த ஒரே முக்கியமான ஆயுத குழுனா எல்டிடி மட்டும்தான். அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஆயுத குழுக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சிலர் அவங்களே வாலண்டியராக எல்டிடியில் மெர்ஜ் ஆகிக்கிட்டாங்க. பலர் எல்டிடியினரால் அழித்தொழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே சிலருக்கு அந்த கேள்வி எழலாம், நிறைய ஆயுத போராட்ட குழுக்கள் ஆரம்பித்தாங்க, எப்படி எல்டிடி மட்டும் ஒரு பெரிய சக்தியாக உருவானாங்க அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் மக்களுடைய ஆதரவு எல்டிடி அமைப்புக்கு தான் அதிகபட்சமாக இருந்ததுனால மற்ற போராட்ட குழுக்களால் நிலைநிற்க முடியல, சஸ்டெயின் பண்ண முடியல. அப்படிங்கிறதுனால அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெர்ஜ் ஆகிட்டாங்க, பாதி பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டாங்க. இலங்கை விடுதலை புலியினராலேயே பலர் அழித்தொழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட தகவலாக சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விடுதலை புலிகள் அமைப்பு தொடங்கப்பட்டது வேணால் இலங்கை மண்ணில் இருந்தாலும் அது வளர்த்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம இந்திய நிலப்பரப்பில், குறிப்பாக நம்ம தமிழக மண்ணில் தான். ஸோ அப்போது இருந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, இந்திய அரசும் சரி, இந்த எல்டிடி அமைப்பை உருவாக்குவதற்கு பெருமளவு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழகத்தில் அவங்க ரொம்ப ஈஸியாக அவங்க நடமாடினாங்க, இங்கே உள்ள அரசியல் தலைவர்களை சந்திச்சாங்க, நிதி உதவிகள் பெற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை இந்திய அரசே வழங்கியது. குறிப்பாக இந்தியாவுடைய உளவு அமைப்பான ரா அமைப்பே எல்டிடி அமைப்பினருக்கு இந்தியாவில் வச்சு ஆயுத பயிற்சி கொடுத்தாங்க. ஸோ இந்த எல்டிடி அமைப்பு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கு முக்கியமான காரணம் தமிழக அரசியல் தலைவர்களும் இந்திய அரசும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். ஸோ பேக் டு அவர் ஸ்டோரி, அவங்க ஒப்பந்தத்தின்படி ஆயுதங்களை கீழே போட மறுத்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அங்கே போன இந்திய இராணுவத்துடைய IPKF அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த அமைதிப்படை யாரை பாதுகாக்கிறதுக்காக அங்கே போனாங்களோ அவங்களுக்கு எதிராகவே யுத்தம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்குது. அவங்கள ஆயுதத்தை கீழே போட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விடுதலை புலியினருக்கு எதிராகவே அவங்க வந்து போரை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை வந்து எல்டிடியினரை எதிர்பார்க்கல. அவங்க தான் வந்து இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி இவ்வளோ தூரம் வளர்த்து எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை செய்ய மாட்டாங்க அப்படின்றது ஒருவேளை அவங்களுடைய எண்ணமாக இருந்திருக்கலாம். பட் அதுக்கு எதிராக இந்திய இராணுவம் வந்து அவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ பல இடங்களில் தமிழர்களை வந்து பிடிச்சு சித்திரவதை பண்ணி, நீங்கள் வந்து சாதாரண குடிமக்களை கூட பிடிச்சி அவங்கள சித்திரவதை பண்ணி இன்னும் பல ரேப் இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பித்ததுனால இந்த செய்திகள்லாம் வெளியில் வரும்போது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை உருவாகுது. தமிழகத்தில் உள்ள எல்லா அரசியல் தலைவர்களும் நீங்கள் அமைதிப்படையை திரும்ப வாங்குங்க, திரும்ப பெறுங்க அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மத்திய அரசை நோக்கி கோரிக்கையாக முன்வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படியான இந்திய இராணுவத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்து அப்போது இலங்கை அதிபராக இருந்த பிரேமதாசா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு பிளான் போடுறாரு. ஏன்னா இலங்கை மண்ணில் இந்திய இராணுவம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதலை நடத்திட்டு இருக்கு அப்படின்னும் போது அவங்க நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால அவர் வந்து கண்டனங்களையும் தெரிவிக்கிறாரு. அதே நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்போட ரகசியமாக ஒரு டீலும் போட்டுக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த மண்ணில் நம்ம 2 பேத்துக்குள்ளே என்னதான் சண்டை இருந்தாலும் வெளியிலேருந்து ஒரு நாடு வந்து இந்த அளவுக்கு மனித உரிமை மீறல் பண்ணுறதை ஏற்றுக்க முடியாது. அதனால் நீங்கள் இந்திய இராணுவத்தை வந்து வெளியேறதுக்கான வேலையை வந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்திய இராணுவத்தோட கடுமையாக சண்டை போடுங்க, உங்களுக்கான ஆயுதங்களையும் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆயுத உதவிகளையும் அப்போதைய இலங்கை அதிபர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் இந்திய இராணுவத்தை எதிர்த்து நீங்கள் போராடுங்க, உங்களுக்கான ஆயுதங்களை தர்றோம், அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம 2 பேத்துக்குள்ளே பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா அவர் முன்வைத்த அந்த ரகசிய உடன்படிக்கையாக இருந்தது. ஸோ அதனால் எல்டிடி அமைப்பினரும் இந்திய இராணுவத்துக்கு எதிராக கடுமையான கொரில்லா தாக்குதல் முறையையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்தியாவிலையும் இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு உருவாகுது. ஸோ 1990 அப்போது புதிய பிரதமராக பதவியேற்ற விபி சிங் அவர்கள் வந்து இந்திய இராணுவத்தை வந்து திரும்ப பெற்றுக்கொள்றாரு. ஸோ இப்படி இந்திய இராணுவம் திரும்ப பெற்றாலும் இந்திய இராணுவம் தமிழர்கள் மத்தியில் செஞ்ச அந்த மிகப்பெரிய கொடூரங்களை வந்து எல்டிடியினர் வந்து ஏற்றுக்க முடியாமல் அதுக்கு நம்ம வந்து பதில் கொடுத்தே ஆகணும். இந்திய இராணுவத்துக்கும் இந்தியாவுக்கும் நம்ம பதில் கொடுத்தாகணும். ஏன்னா அந்த அளவுக்கான போர்க்குற்றங்களையும் நிறைய ரேப் நடந்திருக்கு, நிறைய பேரை வந்து சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால 1991 நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் வச்சு இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை வந்து படுகொலை செய்கிறாங்க. ஸோ இந்த படுகொலையானது இந்தியா முழுவதும் ஒரு பேரதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ அது வரைக்கும் அவங்களே வளர்த்தெடுத்த எல்டிடி அமைப்பை தீவிரவாத அமைப்பாக வந்து அறிவித்து தடை செய்கிறாங்க இந்திய அரசு. அது வரைக்கும் ஆயுத உதவி பண்ண இந்தியா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க இலங்கை மண்ணில் 2 தரப்புக்கும் சண்டை வரும்போதே எல்லாத்தையும் அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயுதங்களை கீழே போட மறுத்ததுனால 2 தரப்புக்கு இடையே சண்டை நடந்துச்சு இல்லையா, அப்போவே வந்து இந்திய அரசு எல்லா ஆயுத உதவிகளையும் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த படுகொலைக்கு அப்புறமா டோட்டலாக எல்டிடியினருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த விஷயங்களையே டோட்டலாக கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தமிழ்நாட்டு அரசியல்லையும் தமிழக அரசியல் தலைவர்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் எம்ஜிஆர்லேருந்து கலைஞர் வரைக்கும் எல்லாரும் விடுதலை புலிகள் அமைப்பை ஆதரிச்சாங்க, உங்களுக்கு ஆயுத உதவி பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் உடன் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இந்த படுகொலைக்கு பின்னாடி ஓப்பனாக அவங்களால சப்போர்ட் பண்ண முடியலை. அதே நேரத்தில் இந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த விடுதலை புலிகள் அமைப்போட நெருங்கின தொடர்பில் இருக்கிறதுனால திமுக அரசை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஜனாதிபதி ஆட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு முரண் இருக்கலாம். ஒருவேளை படுகொலை நடந்த பின்னாடி இவ்வளோ பெரிய படுகொலைக்கு விடுதலை புலிகள் காரணம், அந்த விடுதலை புலிகளோட திமுக அரசு நெருங்கிய தொடர்பு வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடியே உளவு தகவல்களை பெற்று இந்த மாதிரி விடுதலை புலிகள் அமைப்போடு திமுக அரசு நெருக்கம் காட்டுகிறது. இது நமக்கு நல்லதில்லை. ஏன்னா அங்கே போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த காலகட்டங்களில் இந்திய இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் தான் போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சூழ்நிலையே திமுக அரசு வந்து விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்மளுடைய இந்திய இராணுவத்துக்கே ஆபத்து அப்படிங்கிறதுனால இது மாதிரியான விஷயங்களை காரணம் காட்டி 3 மாதத்துக்கு முன்னாடியே திமுக அரசை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டிஸ்மிஸ் ஆகி அடுத்த 3 மாதத்துக்குள்ளே ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. ஸோ அதற்கு அடுத்து வந்த தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறாங்க. கிட்டத்தட்ட திமுகவுக்கு 6 இடமோ 8 இடமோ தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். 234 இடங்களில் கிட்டத்தட்ட 225 இடங்களை ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து கைப்பற்றுது. ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக வந்து விடுதலை புலிகளை எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படிப்பட்ட படுகொலையை வந்து நிகழ்த்தின விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்யணும், அந்த தலைவரை இழுத்துட்டு வந்து நம்ம கோர்ட்டில் நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அம்மையார் ஜெயலலிதா அந்த 1991 தேர்தல் பிரச்சாரங்கள்லையும் அறிவிக்கிறாரு. அதற்கு பிற்பாடும் அவர் சட்டமன்றத்திலையும் தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றாரு.
ஸோ அவர் இந்த விஷயத்தில் இப்படி இந்தியா முழுவதும் பரபரப்பாக கொந்தளிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சால்வ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டாண்டை எடுத்தாரா, இல்லை உண்மையிலேயே அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு இந்த விஷயம் கை கொடுத்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாண்ட் எடுத்தாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் 1991 இந்த திமுக அரசு டிஸ்மிஸ் ஆகுது, ஜனாதிபதி ஆட்சி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். அடுத்த அதிமுக அரசு வந்து ஆட்சியை கைப்பற்றி அம்மையார் அவர்கள் இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றுறாரு. இது 1991 நடக்கக்கூடிய சம்பவம். இதற்கடுத்து 1993 அந்த ரணசிங்கே பிரேமதாசா வந்து விடுதலை புலியினரால் படுகொலை செய்யப்படுறாரு. அவர் ஏன் படுகொலை செய்யப்படுறாரு அப்படின்னா, இந்திய ராணுவம் வெளியேறின பின்னாடி நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க வச்சுக்கிட்ட ரகசிய டீல். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கன்னிங்கா இந்திய ராணுவம் வெளியேறினோன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சதுனால விடுதலை புலிகள் வந்து இவர் இருக்கிறது நமக்கு தனி நாடு கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரணசிங்கே பிரேமதாசாவையும் படுகொலை செய்கிறாங்க. ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் மூலமாக படுகொலை செய்கிறாங்க. ஸோ இந்த படுகொலைக்கு அப்புறமா மறுபடியுமா இலங்கை இராணுவம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை 1995 நிகழ்த்துறாங்க. இந்த முறை நம்ம கண்டிப்பாக யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி, ஏன்னா யாழ்ப்பாணம் தான் அங்கே ஒரு மெயினான சிட்டி, தமிழர்கள் பகுதியில் யாழ்ப்பாணம் தான் ஒரு மிகப்பெரிய சிட்டி அப்படிங்கிறதுனால அதை அதுதான் ஒரு முக்கியமான தலைநகரமாக இருக்கிறதுனால அதை கைப்பற்றிட்டா மேக்சிமம் இந்த ஆயுத போராட்ட குழுக்களை வீழ்த்திடலாம் அப்படிங்கிறதா அவங்களுடைய எண்ணமாக இருந்ததுனால 1995 மீண்டும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க. அந்த தாக்குதலில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி அவங்க வெற்றியும் பெறாங்க. இந்த முறை எல்டிடி அமைப்பினருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதுக்கு தமிழகத்திலையும் எந்த அரசியல் தலைவரும் தயாராக இல்லை, இந்திய அரசும் தயாராக இல்லை. அப்படின்னும் போது எல்டிடி அமைப்பினர் யாழ்ப்பாணத்தை இழந்துட்டு பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் 1996 முல்லைத்தீவில் இலங்கை இராணுவத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலையும் நடத்துகிறாங்க. ஸோ என்னதான் யாழ்ப்பாணத்தை இழந்தாலும் அவங்க அடுத்தடுத்து தாக்குதலை வந்து இன்னும் தீவிரமாக தொடர்ந்துட்டே இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 1997 இலங்கை அரசு இலங்கையுடைய வடக்கு பகுதியவும் தெற்கு பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹைவே, இதுதான் வந்து சப்ளைஸ் கொண்டு போகக்கூடிய ஒரு ரூட்டாகவே இருந்தது. அந்த ஹைவேயை A9 ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹைவேயோடைய சப்ளை ரூட்டை இலங்கை இராணுவம் வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்ற எந்த விஷயங்களும் போகக்கூடாது, பட்டினி கடந்தால் தான் இவங்க வந்து சரணடைவாங்க அப்படிங்கிறதுக்காக இலங்கை இராணுவம் இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. ஆனாலும் 1996 முல்லைத்தீவு தாக்குதல் நடக்குது. 97, 98 இந்த ஹைவேயை கட் பண்ணாலும் இரண்டு தரப்புலையும் கடுமையான பாதிப்பு ஏற்படுது, கடுமையான உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் இந்த போர் ஒரு முடிவுக்கு வராத சூழ்நிலையில் ரெண்டு தரப்புமே ஜெயிக்கவும் இல்லை, தோக்கவும் இல்லை, ரெண்டு பேருமே ஆனால் சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தொடருது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் 2001 இலங்கையினுடைய முக்கியமான விமான நிலையமான பண்டாரநாயகா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏர்போர்ட்டில் ஒரு மிகப்பெரிய தற்கொலைப்படை தாக்குதலை விடுதலை புலிகள் அமைப்பினர் வந்து நடத்துகிறாங்க. அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட பலர் கொல்லப்படுறாங்க. இலங்கை அரசு சார்பாக அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏர்லைன்ஸில் கிட்டத்தட்ட பாதி ஏர்லைன்ஸை வந்து வெடிகுண்டுகள் மூலமாக முற்றிலுமாக அழித்தொழிக்கிறாங்க. ஸோ இது வந்து இலங்கை அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை வந்து ஏற்படுது. ஏன்னா அந்த ஏர்போர்ட் தான் இலங்கையோட முக்கிய ஏர்போர்ட் அப்படின் போது உலக நாடுகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட அவங்களுடைய ஏர்லைன்ஸில் பாதி அழிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துது. ஸோ 2001 இந்த ஏர்போர்ட் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடக்குது. 2002 அமெரிக்காவுடைய தலையீட்டினால, ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பிளாஸ்ட் ஆகுறது அப்படிங்கிறது அது வந்து உள்நாட்டு பிரச்சனையாக பார்க்க மாட்டாங்க, அது ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்ட். ஸோ அப்போ தான் அமெரிக்கா மாதிரியான உலக நாடுகளுடைய கவனம் கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை பக்கம் பெரிய அளவில் திரும்ப ஆரம்பிக்குது. ஸோ நார்வே அமைதிக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்வே அரசின் தலைமையில் நடந்த ஒரு அமைதிக்குழுவில் ஒரு அமைதி உடன்படிக்கை வந்து ஏற்படுது. ஸோ இரண்டு தரப்புமே இவங்க சைடு ஹெவியான எக்கானமி லாசஸ், போர் வீரர்களும் தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டுருக்கு, போர்லையும் ஒரு நிலையான வெற்றி கிடைக்கல, தோல்வியும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அமைதியை நோக்கி போவோம், ஏன்னா நாட்டை மறுகட்டமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இலங்கை அரசு வந்து இந்த அமைதி உடன்படிக்கைக்கு சம்மதிக்கிறாங்க. விடுதலை புலிகளும் இதுக்கு வந்து சம்மதிக்கிறாங்க. ஏன்னா இரண்டு தரப்புலையுமே லாஸு, இரண்டு தரப்புலையுமே எக்கானமி சிவியராக அடியாகுது அப்படின்னும் போது அவங்க இந்த அமைதி உடன்படிக்கைக்கு, நார்வே அமைதிக்குழு மூலமாக முன்னெடுக்கப்பட்ட இந்த அமைதி உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிறாங்க இரண்டு தரப்புமே. ஸோ இந்த சீஸ்ஃபயருக்கு அப்புறமா அந்த A9 ஹைவே இருந்தது இல்லையா, நார்த்தையும் சவுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த A9 ஹைவேயை ரீஓப்பன் பண்ணிடுறாங்க. பழையபடி அவங்களுக்கான சப்ளைஸ் எல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலை திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த அமைதி உடன்படிக்கையின் மூலமாக போர் ஓரளவுக்கு ஓஞ்சி ஓரளவுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருந்த காலத்தில் 2004 இன்னொரு நடக்கக்கூடாத சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, விடுதலை புலிகள் அமைப்பில் கிழக்கு மாகாண தளபதியாக இருந்த கர்னல் கர்ணா அப்படிங்கிறவர் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறார். கிட்டத்தட்ட ஒரு 6000 படை வீரர்களோட விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறார்.
ஸோ இவர் கிழக்கு மாகாணத்துடைய தளபதி. ஸோ தமிழருடைய பகுதி அப்படின்னா அந்த கிழக்கு கடற்கரை ஒட்டின பகுதிகளும் வடக்கு பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த கிழக்கு பகுதிகளை வந்து மலையக தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களோட பெரிய அளவில் ஒற்றுமையாக இணக்கமாலாம் இருக்க மாட்டாங்க. இவங்க தனி லைஃப் ஸ்டைலில் வாழ்வாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய தளபதியாக இருந்த கருணா வெளியேறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கிழக்கு மாகாண பகுதி மக்களுடைய ஆதரவை செல்வாக்கை வந்து இழக்கிறதுக்கு இணையான ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டது. ஸோ இப்படி வெளியேறின இந்த கருணாவுடைய ஆதரவாளர்களுக்கும் விடுதலை புலியினருக்கும் இடையிலேயே மிகப்பெரிய அளவில் சண்டை ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா விடுதலை புலிகள் அமைப்போட ஒரு அடிப்படை ஒரு பேசிக்கான ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா, எதிரியை கூட பொறுமையாக நின்று சண்டை போட்டு ஜெயிச்சுக்கலாம், ஆனால் துரோகியை விடவே கூடாது, உடனே கொன்றணும் அப்படிங்கிறது தான் விடுதலை புலிகளுடைய ரொம்ப ஒரு உறுதிமிக்க ஒரு கோட்பாடு. ஏன்னா எதிரி எப்பவுமே எதிரில் நின்று தான் சண்டை போடுவான் அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. துரோகி முதுகில் குத்திடுவான் அப்படிங்கிறதுனால துரோகிகளை மன்னிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது விடுதலை புலிகளுக்கு கிடையாது. ஸோ அதனால அவங்க கருணா ஆதரவாளர்களையும் தேடி தேடி கொலை செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க இரண்டு தரப்புக்கு இடையிலேயே சில மாதங்கள் வரைக்கும் சண்டை நீடிச்சுது. கருணா அவர்களும் அதற்கு பயந்து போய் தலைமறைவாக ஆகிறார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 2004 இந்த சம்பவம் நடக்குது. 2005 இலங்கையினுடைய புதிய அதிபராக மஹிந்தா ராஜபக்சே அவர்கள் வந்து பதவி ஏற்கிறார். 2006 இந்த அமைதி உடன்படிக்கை அல்லது இந்த சமாதான உடன்படிக்கையை வந்து விடுதலை புலிகள் அமைப்பு வந்து புரோக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ராஜபக்சே பதவிக்கு வந்த உடனே தமிழர்களுக்கு எதிரான மனநிலை உருவாகிறத விடுதலை புலிகள் தெரிஞ்சுட்டு, ஸோ எப்படி நீ சண்டையை ஸ்டார்ட் பண்ண தான் போகிறாங்க, அதை முதல்ல நம்மளே ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. 2006 ஒரு முக்கியமான ஒரு குடிநீர் இணைப்பை வந்து துண்டிக்கிறாங்க. ஸோ அதன் விளைவாக இலங்கை அரசு 2006 மறுபடியும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை வந்து தொடங்குறாங்க. ஸோ இந்த போரை தொடங்கும் போது தான் கருணாவும் அவருடைய ஆதரவாளர்களும் இலங்கை இராணுவத்திட்ட போய் சரணடைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இலங்கை ஆர்மி கருணா கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு ரகசியமான உடன்படிக்கை ஃபஸ்ட்டு மேற்கொள்கிறாங்க. நீங்கள் வந்து எங்கெங்கே இருக்காரு எல்லாத்தையும் எங்களுக்கு காட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் வந்து முக்கிய பதவிகள் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சரண்டர் பண்ண வைக்கிறாங்க. கருணா தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு இலங்கை இராணுவத்திட்ட சரண்டர் ஆகிறாரு. ஸோ ஒரு முக்கியமான தளபதி, கிழக்கு பகுதி முழுவதும் அவருக்கு அத்துப்படி அப்படிங்கிறதுனால வடக்கு பகுதியிலையுமே அவருக்கு எல்லா ஒரு தளபதியாக இருந்தவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, எங்கெங்கே ஆயுத கிடங்கு இருக்குது, எங்கெங்கே பதுங்கி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அவருடைய இன்ஃபர்மேஷனை வச்சு இன்னும் அதிகமாக வந்து போரிட ஆரம்பிக்கிறாங்க. 2007 கிழக்கு பகுதி முழுவதையும் இராணுவம் கைப்பற்றுகிறாங்க. ஸோ இலங்கையில் தமிழர் அந்த வடக்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் தான் இருந்தாங்க. ஆல்ரெடி கருணாவுடைய வெளியேற்றத்துக்கு முன்னாடி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சப்போர்ட் போயிருச்சு இல்லையா. ஸோ கிழக்கு பகுதியை கருணாவோட ஆதரவோட முழுவதுமாக இலங்கை இராணுவம் கைப்பற்றும் போது ஒட்டுமொத்தமாக விடுதலை புலிகள் அந்த நார்த் பக்கமாக தள்ளப்படுறாங்க, வடக்கு பக்கமாக தள்ளப்படுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த அதிகார வரம்புக்குட்பட்ட பரப்புகள் வந்து குறைஞ்சிட்டே வருது. அவங்க வடக்கு பகுதியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வளைக்கப்பட்டுக்கிட்டே வர்றாங்க. ஆனால் இந்த தடவை இலங்கை அரசு மட்டும், இலங்கை இராணுவம் மட்டும் தனியாக இல்லை. இந்த தடவை உலக நாடுகள் முழுவதும் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் வந்து கிடைச்சிது. என்ன அப்படின்னா 2001 அமெரிக்காவில் அந்த இரட்டை கோபுர தாக்குதல் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கு பின்னாடி உலகம் முழுவதும் உள்ள தீவிரவாத அமைப்புகளை தடை செய்யணும், அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத அமெரிக்க அரசு உலகம் முழுவதும் உள்ள தலைவர்களுக்கு வலியுறுத்தினதன் பேரில் ஒவ்வொரு நாடுகளும் அந்தந்த நாடுகளில் இருந்த ஆயுத போராட்ட குழுக்களுக்கு எதிராக கடுமையான போரை வந்து தொடங்கினாங்க. ஸோ அப்படி சூழ்நிலையில தான் இலங்கையிலையும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அந்த 2002 நார்வே மூலயமா ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க இல்லையா. ஸோ அதில் அமெரிக்காவுடைய தலையீட்டுனால தான் அந்த ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதில் விடுதலை புலிகள் வந்து சம்மதம் தெரிவித்ததுக்கு இதுவும் ஒரு மெயின் காரணம். ஏன்னா உலகம் முழுவதும் தீவிரவாதத்துக்கு எதிரான களையெடுப்பு அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் விடுதலை புலிகளுக்கு உலக நாடுகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சது. இங்கேருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் மூலமாக நிதி கிடைச்சிது, ஆயுதங்கள் கிடைச்சிது. ஏன்னா இந்திய அரசு 1991 சப்போர்ட் அவங்க ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ 91 2001 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருடமாக அவங்களுக்கு தேவையான ஆயுதம், அவங்களுக்கு தேவையான பண உதவிகள், அவங்க தனியாக ஒரு அரசையே கட்டமைச்சு வச்சுருந்தாங்க இல்லையா. அவங்களுக்குன்னு தனியாக கடற்படை இருந்தது, விமானப்படை இருந்தது. இதற்கு தேவையான ஃபண்டெல்லாம் உலகம் முழுவதும் போய் பணியாற்றிக்கிட்டு இருந்த ஈழத்தமிழர்கள் மூலமாக அல்லது நம்ம தமிழர்கள்லையும் பலர் வந்து விடுதலை புலிகள் மேலே தொடர்ச்சியாக ஒரு ஆதரவு நிலைப்பாட்டிலே இருந்ததுனால இந்த பண உதவிகளும் செய்யப்பட்டது, ஆயுத உதவிகளும் கிடைச்சதுனால தான் இந்த 10 வருடத்தில் தங்களுக்குன்னு கடற்படை, தங்களுக்குன்னு விமானப்படை, தங்களுக்குன்னு ஒரு வலிமையான இராணுவ கட்டமைப்பை வந்து அவங்களால உருவாக்க முடியும். ஸோ இந்த 2002 அமைதி உடன்படிக்கைக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா அமெரிக்கா தலையிடுது அப்படின்னும் போது சர்வதேச அளவில் இருந்து நமக்கு வரக்கூடிய நிதிகள் நிறுத்தப்பட்டுச்சுன்னா நம்மளால் ஆயுதங்கள் வாங்க முடியாது, இலங்கை அரசை எதிர்த்து போரிட முடியாது அப்படிங்கிறதுனால ஒருவேளை அந்த 2002 ஒப்பந்தத்தில் விடுதலை புலிகள் வந்து சம்மதம் தெரிவிச்சிருந்திருக்கலாம். ஆனால் 2005 ராஜபக்சே பதவியை இருக்கும்போது நிலைமையே வேறு.
ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து விடுதலை புலிகளை ஒடுக்குவதற்காக சர்வதேச நாடுகள்கிட்ட போய் உதவிகள் கேட்டது கிடையாது. ஏன்னா இந்தியா டைரெக்டாக தலையிடும், தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் இந்திய அரசுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால உலக நாடுகளை வந்து உதவிகள் தேடி போனது கிடையாது உலக நாடுகள் கிட்ட. ஆனால் இந்திய அரசே இங்கே ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னாடி விடுதலை புலிகளுக்கு ஆதரவை முற்றிலுமாக வந்து நிறுத்தின பின்னாடி இலங்கை அரசு கொஞ்சம் கொஞ்சமாக உலக நாடுகளுடைய ஆதரவை வந்து தேடி போக ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமிங்கில் தான் இந்த 2001 ட்வின் டவர் இடிப்புக்கு பின்னாடி அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மேலேயும் 2003 காலகட்டத்தில் ஈராக் மேலேயும் ஒரு மிகப்பெரிய படையெடுப்பை நடத்தி அந்த நாடுகளை வந்து கைப்பற்றிக்கிட்டு இருந்த ஒரு தருணம். ஸோ இந்த டைமிங்கில் அமெரிக்கா மாதிரியான நாடுகளுடைய உதவியும் இலங்கை அரசு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிது. இதில் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பாரபட்சம்லாம் கிடையாது. எல்லா நாடுகளும் இலங்கை அரசுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா நாடுகளும் விடுதலை புலிகளை ஒரு தீவிரவாத அமைப்பாக தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த இடத்துல விடுதலை புலிகள் மேலே பலரும் வைக்கக்கூடிய விமர்சனமே இவங்களும் உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் கிட்ட ஆதரவு கோரி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இலங்கை அரசு அதை ரொம்ப ஸ்பீடாக பண்ணி எல்லா நாடும் சப்போர்ட் பண்ணாங்க. சைனா, பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து உதவி பண்ணிச்சு, இஸ்ரேலும் ஈரானும் சேர்ந்து உதவி பண்ணிச்சு. இவங்களாம் இன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து இலங்கை அரசுக்கு உதவி பண்ணாங்க, இஸ்ரேலும் ஈரானும் சேர்ந்து உதவி பண்ணாங்க. ஈரான் வந்து போர் முடிகிற வரைக்கும் ஃபியூல் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் சேர்ந்து இலங்கை அரசுக்கு ஆதரவாக வந்தாங்க. இஸ்லாமிய நாடுகள் வந்ததுக்கான இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா விடுதலை புலிகள் பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சில தாக்குதல்கள் நடத்தினதுனால இஸ்லாமியர்கள் மத்தியில் விடுதலை புலிகள் மேலே ஒரு வெறுப்பும் இருந்தது. இஸ்லாமிய நாடுகள் கிட்டையும் அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதுனால அவங்களும் இலங்கை அரசுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால தான் ஈரான், பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் கூட இதில் தலையிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுடைய சப்போர்ட்டோடு தான் 2006 ராஜபக்சே இந்த போரை வந்து தொடங்கி 2007, 2008 காலகட்டங்களில் உச்சகட்டத்தில் போகுது. 2009 மே 18 விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அதோட இந்த போர் வந்து முடிவுக்கு வருது. ஸோ அப்படியே டைரெக்டாக விடுதலை புலிகள் தலைவரை வந்து கொலை செய்கிறதோட முடியலை. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தளபதிகளுடைய மரண செய்திகளும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கடைசி கட்ட போரின் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க தளபதிகள் கொல்லப்படக்கூடிய செய்தி வந்தது. அதுக்கப்புறம் அவருடைய மகளை பிடிச்சி சித்திரவதை பண்ணி கொலை செய்த அந்த படங்கள் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் அவருடைய மகன் சின்ன பையனை பிடிச்சி அந்த பையனை சித்திரவதை பண்ணி கொலை செய்த அந்த படங்கள் வெளியே வந்தது. இப்படியே ஒன்றா வந்து கடைசியாக அவரை கொலை செய்த அந்த புகைப்படங்களை வந்து நம்மலாம் பார்த்து கண்கலங்கின சம்பவம் வந்து நடந்தது. ஸோ அதற்கு பின்னாடி மிச்சம் இருந்த விடுதலை புலிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரணடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசு, இலங்கை இராணுவம் தமிழர் பகுதிகள் முழுவதையும் கைப்பற்றி அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தங்களுக்குன்னு தனிநாடு வேணும் அப்படின்னு கேட்டு போராடின ஒரு ஆயுத போராட்ட அமைப்பை உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் சேர்ந்து இப்படி தான் நசுக்கி அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க அப்படிங்கிற வரலாறு. ஸோ இதற்கு பின்னாடி தமிழகத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலையை, தமிழக மக்கள் மத்தியில் இருந்த கொந்தளிப்பான சூழ்நிலையை அமைதிப்படுத்துறதுக்காக இந்திய அரசு இலங்கையில் அந்த போர் முடிந்த பிறகு மீள்குடியேற்றம் செய்வதற்கான சில உதவிகளையும் அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தேவையான பண உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. இலங்கை அரசுக்கிட்டையும் அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்கணும். அதுக்கு போருக்கு பின்னாடியும் நிறையா மனித உரிமை மீறல் ஏற்பட்டது. ஸோ ஓரளவுக்காவது இந்திய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக தலையிட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி போருக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்ப ஆரம்பிக்குது. அந்த போரின் போது அந்த பகுதியை விட்டு வெளியேறி புலம்பெயர்ந்த அகதிகளாக போன மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு திரும்பி வர்றாங்க. மீள்குடியேற்றம் நடக்குது. இலங்கை அரசும் கொஞ்சம் கொஞ்சமாக புனரமைக்கிறாங்க. அந்த போரில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை புனரமைக்கிறாங்க. அங்கே உள்ள மக்களுக்கு இந்தியா கிட்ட இருந்து சில உதவிகள் கிடைக்கிது. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மீள் கட்டமைப்பு பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மீள்குடியேற்றம் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை அரசு வந்து தமிழர்களுக்கு பதவி கொடுக்குது. குறிப்பாக துரோகி கருணா இருக்கார் இல்லையா, அவருக்கு எம்பி பதவி கிடைக்குது, மினிஸ்டர் பதவி கிடைக்குது. அவருக்கு அடுத்து இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் கட்சிகள் வந்து தொடங்கப்படுது. ஏற்கனவே இருந்த கட்சிகளும் அப்படியே தொடருது. அரசியல் ரீதியான அமைப்புகள் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த கட்சிகள்லாம் அப்படியே தொடருது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க, அரசு பதவிகளுக்கு போகிறாங்க. எல்லா விஷயத்துலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் ஆகி, ஸோ இப்போ கிட்டத்தட்ட 100% நார்மலைஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 30-35 விழுக்காடு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஃபுல்லாக நார்மலைஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இலங்கையில் நடந்த ஈழ போராட்டத்தினுடைய வரலாறு. ஸோ இந்த வரலாறுக்கு தமிழ்நாடு அரசும் தமிழக மக்களும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களும் எப்படியெல்லாம் செயல்பட்டாங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்களில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை ரொம்ப தீவிரமாக ஆதரித்து அவருக்கு தேவையான ஆயுத உதவி, பண உதவி மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணார்.
அதே நேரத்தில் அந்த நேரத்தில் அதாவது எம்ஜிஆர் பிரபாகரன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததுனால கலைஞர் வந்து அந்த டெலோ அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்புக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். அதற்கடுத்து லேட்டர் பீரியடில் 1987 காலகட்டங்களில் டெலோ அமைப்பெல்லாம் அழித்தொழிக்கப்பட்டாச்சு அப்படின்னும் போது எல்டிடி மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னும் போது திமுகவுமே எல்டிடி அமைப்பை சப்போர்ட் பண்ண தான் ஆரம்பித்தாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் 1991 அந்த இந்திய அமைதிப்படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில சண்டை நடந்துட்டு இருக்கிறத காரணமாக காட்டி தமிழ்நாடு அரசு திமுக அரசு சப்போர்ட் பண்ணுதுன்னு 1991 ஜனவரி மாதத்தில் திமுக அரசை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதற்கு பின்னாடி 1991 மே 21 அன்று ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அதற்கு பின்னாடி தான் ஜனவரியில் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, ஜனவரி 30. அதுக்கு பின்னாடி மே 21 ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுறாரு. அந்த படுகொலை நடந்து 2 மாதத்துலேயே ஜூலையிலேயே எலெக்ஷன் நடக்குது. அதில் தான் அம்மையார் ஜெயலலிதா மிகப்பெரிய வெற்றியை பெறாங்க. அவங்க வந்து எல்டிடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. இந்திய அரசும் எல்டிடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுக்குது. ஸோ என்ன மாதிரியான நிலைப்பாடெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த வரலாற்றில் 2008 போர் உச்சகட்டத்தில் இருக்கும்போது தான் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வந்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்ததாகவும் அவர் சொன்ன கதைகள்லாம் நடந்ததாகவும் சொன்ன ஆண்டு வந்து 2008 போய் சந்தித்ததாக தான் சொல்கிறார். ஸோ 2009 பிரபாகரன் அவர்கள் கொல்லப்படுறாரு. 2010 மே 18 தான் நாம் தமிழர் கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. சீமான் அவர்களோடு இன்னும் பல தமிழ் தேசிய உணர்வாளர்களும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அதில் சிலர் வந்து விடுதலை புலிகளோடு ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்தவங்க, அவங்களுக்கு ஆயுத உதவி செஞ்சவங்க, ஆயுதம் கடத்திட்டு போனவங்க, பல முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதானவங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப தமிழீழ ஆதரவாளர்கள் பல பேர் வந்து சேர்ந்து தான் நாம் தமிழர் கட்சியை மே 18 2010 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மே 18 2009 பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு மயான அமைதியாக தான் இருந்ததை தவிர்த்து பெரிய அளவில் யாரும் போராட்டங்களோ பேரணிகளோ பெரிய அளவிலான ஒரு எதிர்வினைகளோ எதுவும் தமிழ்நாட்டில் நடக்கலை. ஸோ 2010 சீமான் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் இந்த போருக்கு காரணம், இந்த போரில் தோல்விக்கு காரணம் திமுக அரசும் காங்கிரஸும் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவையும் காங்கிரஸையும் தான் கடுமையாக விமர்சித்து ஆரம்ப காலத்தில் அவர் பயணிக்கிறார். ஸோ இந்த பயணம் ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் 2011-12 காலகட்டங்களில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை இப்போ என்னால் சொல்ல முடியாது. ஸோ அந்த சம்பவத்துக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி வேறு பரிமாணம் அடையுது. ஸோ அதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட்டங்களிலேயோ அல்லது வந்து பெரியாரிய கூட்டங்களிலேயோ கலந்துக்கிட்டு பேசக்கூடிய ஒரு பேச்சாளராக தான் இருந்தார். ஸோ அவருடைய பேச்சுக்களை தான் நீங்கள் இன்றைக்கி ட்ரோல் பண்ணும்போது பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்தில் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர் அவர் வந்து 2008 விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் சந்திப்புக்கு பின்னாடி தான் என் ஸ்டாண்டை மாற்றினேன்னு சொன்னார். அப்போ கிடையாது. 2011-2012 காலகட்டங்களில் தான் அவருடைய அந்த டோட்டல் நிலைப்பாடே மாறுது. ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா 2012க்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி பேசின எந்த வீடியோவும் அவங்க கட்சி சார்பாக இருக்கக்கூடிய எந்த வெப்சைட்லையுமே இருக்காது. நீங்கள் போய் தேடி பாருங்கள். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக அந்த கட்சி விமர்சனம் பண்ணி பேசுவோம் இல்லையா, அந்த டைமிங்கில் பார்க்கலாம். ஸோ இப்படி ஆரம்பிக்கிறவர் 2012க்கு அப்புறம் ரொம்ப தீவிரமாக திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற லைனில் வந்து மெர்ஜ் ஆகிறார். ஸோ ஆல்ரெடி தமிழ் தேசிய உணர்வாளர்களை பொறுத்தளவு இங்கே வந்து திராவிடம் தான் எல்லாத்தையும் வந்து அழிக்குது, தமிழர்களை அழிக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு மெயினான ஒரு பாயிண்ட்டே. ஸோ அதை நோக்கி இவரும் வந்து திரும்புகிறாரு. அந்த திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிறத மிகப்பெரிய முழக்கமாக முன் வச்சு ரொம்ப தீவிர அரசியலை வந்து மேற்கொள்கிறார். ஸோ எப்படி தான் அவர் வந்து ஆரம்பத்தில் திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்த்தவர், அடுத்து திராவிடத்தையே மொத்தமாக பெரியாரையே எதிர்க்கிறாரு. ஸோ அதற்கடுத்து இன்னும் என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்படி திராவிட எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, அதாவது பிஜேபி எதிர்க்கிற பேரில் எல்லா கட்சிகளையும் அவர் தீவிரமாக எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு, விமர்சனம் பண்ணிக்கிறாரு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்களை அல்லது வந்து ஈழத்தமிழ் அரசியலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நாங்கள் தான் அதுக்கு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதுக்கான உரிமையை எடுத்துக்கிட்டு ஒரு ஐசோலேஷன் பாலிடிக்ஸை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு போயிட்டார். இப்போ நம்ம தமிழர்களுடைய உரிமை வேணும் அப்படின்னா மத்திய அரசுடைய ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் சாதிச்சிட முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும், அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிட முடியாது. நம்ம கோரிக்கையாக வைக்கலாம், மாநாடு போடலாம், லட்சம் பேரை கூட்டலாம், என்ன கற்று வேணாலும் கத்தலாமே தவிர்த்து அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் பண்ண முடியாது. அங்கே போய் முதல்வர்கிட்ட வந்து நான் ஆர்டர்லாம் போட முடியாது. நான் அங்கே அவர்கிட்ட ரெக்வஸ்ட் தான் பண்ணணும். இங்கே ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இந்த ப்ரோட்டோகால் படி நான் போய் ஒரு ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும். நான் வந்து என்னுடைய கட்சியை அதிகாரத்தை நோக்கி கொண்டு போய் தான் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் தொடர்ச்சியாக எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவேன், ஆனால் யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க மாட்டேன் அப்படின்ற பட்சத்தில் தனிமைப்பட்டு ஒரு ஐசோலேஷன் பாலிடிக்ஸ் தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு.
அதுலேயும் ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் ஃபுல்லாக இவங்க தான் உரிமை எடுத்துக்கிறாங்க. வேறு யார் தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிகளுமே ஈழத்தமிழர்கள் மேலே அக்கறை இல்லாதவர்கள் மாதிரியும் ஈழத்தமிழர்களுக்காக போராடாதவர்கள் மாதிரியும் இவங்களே அதுக்கான ரைட்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. நாங்கள் மட்டும்தான் அத்தாரிட்டி, ஆனால் இவங்க ஐசோலேஷன் பாலிடிக்ஸும் பண்ணிப்பாங்க, நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு சொல்லிக்கிறதுனால அரசு எந்திரங்களோடு தொடர்பற்றவர்களாகவே இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நாளைக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் இலங்கை அரசியல் தலைவர்கள் யாரும், இலங்கையில் உள்ள தமிழ் அரசியல் தலைவர்கள் யாரும் தமிழக அரசியல் தலைவர்களோடு தொடர்பு வைத்துக்கொள்ள விரும்புறதில்லை. ஏன் அப்படின்னா இவங்க பேசுகிற இந்த ஐசோலேஷன் பாலிடிக்ஸ் இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்கள் மத்தியில் உணர்ச்சிகரமாக இருக்கிறதுனால அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10% அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொன்று, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் மத்தியிலையும் அந்த பேச்சுகளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது டைரெக்டாக நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகார அமைப்புகளோடு, அதாவது திமுகவுடையோ பாஜகவுடையோ நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஈழத்தமிழர்கள் மத்தியில் உலகம் முழுவதும் பறந்து வாழக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தோடும் அவர்கள் தொடர்பற்றவர்களாக இருக்காங்க. அல்லது சீமான் மாதிரியான தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இலங்கை அரசு கிட்ட ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடும். ஏன்னா இலங்கை அரசை பொறுத்தளவு இனி மறுபடியும் தனித்தமிழ்நாடுங்கிற ஒரு கோரிக்கை, தனி ஈழம்ங்கிற ஒரு கோரிக்கை வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸோ அதனால இலங்கை அரசோடு இணைந்து அந்த கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதை பற்றி தான் அங்கே உள்ள தமிழ் அரசியல் தலைவர்கள் சிந்திப்பார்களே தவிர்த்து இந்திய அரசோடு எப்படி தொடர்பு வச்சுக்கிறது, இந்திய அரசுக்கிட்ட எப்படி அழுத்தம் கொடுக்குறதுன்ற பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி விடுதலை புலிகள் அதை தான் பண்ணாங்க. அப்படிங்கிறதுனால மேபி அந்த யோசனையே இல்லாமல் வந்து அவர்கள் இருக்கலாம். ஸோ அதன் விளைவாக செம்மணியில் நடந்த இந்த மிகப்பெரிய பேரவலம் பெரிய அளவில் ஒரு எதிர்வினைகளை ஏற்படுத்தாமல் போனாலும் இது மாதிரியான சிக்கல்களும் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஆளும் தரப்பினரோடையும் தொடர்பு இல்லாமல் இருக்காங்க, இது மாதிரியான தமிழ் தேசிய உணர்வாளர்களோடையும் தொடர்பு இல்லாமல் இருக்காங்க. அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதை தான் நீராஜ் அவர்கள் வந்து அந்த வீடியோவில் சொல்லும்போது நான் இதுக்கான பதிலை தேடும்போது எனக்கு இதுதான் கிடைச்சது. ஏன்னா இந்த பக்கம் போக முடியாது. இந்த பக்கம் போனோம்னா மக்களுடைய ஆதரவை இழக்க வேண்டியது வரும். அந்த பக்கம் போனோம் அப்படின்னா இலங்கை அரசுக்கிட்ட இருந்து எதிர்ப்பு வரும். அப்படிங்கிறதுனால அவங்க கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பாலிடிக்ஸை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் சில இலங்கை எம்பிக்கள், சில இலங்கையில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் அவ்வப்போது தமிழகத்துக்கு வர்றது, இங்கே உள்ள அரசியல் கட்சி தலைவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மாதிரியான திமுக முதல்வர் அவர்களையே சந்திக்கிறது, மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறது அப்படிங்கிற சில விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ரொம்ப சிறிய அளவில் நடந்துட்டு இருந்தாலும் பெரிய அளவிலான தொடர்புகள் எதுவும் வைக்கிறது இல்லை. அங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா இங்கே உள்ள தலைவர்களை இன்வைட் பண்ணுறதில்ல, இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அங்கே உள்ள யாரையும் இங்கே இன்வைட் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு தொடர்பற்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலைக்கு காரணம் இந்த ஐசோலேஷன் பாலிடிக்ஸ் தான். இந்த நாங்கள் மட்டும்தான் இதுக்கு அத்தாரிட்டி, நாங்கள் மட்டும்தான் இதுக்கு போராடுவோம், நாங்கள் மட்டும்தான் இதுக்கு உரிமையானவர்கள் அப்படின்னு சிலர் சொன்னதுனால மட்டும்தான் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து டைல்யூட் ஆகிட்டாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா இப்போ வைகோ அவர்கள்லாம் கிட்டத்தட்ட சில மங்கள் வரைக்கும்லாம் விடுதலை புலிகளோடு தங்கி இருந்து அவர்களுக்காக வந்து அங்கேயும் பேசி இந்திய அரசோடு பேசி இன்னும் பல போராட்டங்கள்லாம் பங்கெடுத்துக்கிட்டவர். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனாக இருக்கட்டும், இன்னும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. திமுக அரசு உட்பட சொல்கிறேன். இந்த கடைசி கட்ட போரில் வேணால் திமுக அரசால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருந்தாலும் போருக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவங்களால செய்ய முடிஞ்ச சில விஷயங்களை வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மீள் குடியேற்றத்துலலாம் திமுக எம்பிக்களுடைய கோரிக்கையின்படி தான் இந்திய அரசு அந்த விஷயங்களெல்லாம் பண்ணாங்க. ஸோ அதுவுமே 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னாடி தமிழர்களுடைய மீள்குடியேற்றம் பற்றி யாரும் பேசலை. எந்த அளவுக்கு தமிழர்களுக்குரிய வாழ்வாதாரங்கள் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி யாரும் பேசலை. அவங்களுடைய நிலங்கள்லாம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் திருப்பி கொடுக்கறத பற்றி யாரும் பேசலை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பொலிட்டிக்கலாக பேசணும் அப்படின்னா நிறையா பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவுடைய கன்க்ளூஷனாக திரு நீரஜ் அவர்கள் சொன்ன மாதிரி அதுக்கான பதிலை தேடினீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில கட்சியினருடைய இந்த ஐசோலேஷன் பாலிடிக்ஸ்னால மட்டும்தான் அதிகார வர்க்கத்தினருடைய தொடர்பு இல்லாதபடி இன்றைக்கும் மறுபடியும் தனிமைப்படுத்தப்பட்ட ஈழ மக்களாக யாருமே குரல் கொடுக்காத அளவுக்கு இன்னைக்கு உலகத்தில் வேறு எந்த நாடுகளுமே அந்த செம்மணி பேரவலத்தை வந்து கண்டித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடலை. அப்படின்னும் போது இது ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இன்னும் தொடர்ந்து மேடை போட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், இன்னும் வந்து பல அதாவது மெயின் ஸ்ட்ரீமில் இன்றைக்கி திமுக சைடு இருக்கக்கூடிய தலைவர்களையே சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட சொல்கிறேன், எல்லாருமே விடுதலை புலிகளுக்கு இன்னும் ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அந்த போரை வந்து கண்டிக்கிறாங்க.
ஈழத்தமிழர்களுக்கு மீள் குடியேற்றத்துக்கு தேவையான அத்தனை உதவிகளை செய்யணும் அப்படின்ற இப்போ கூட்டங்கள்லாம் அடிக்கடி போட்டுட்டு தான் இருக்காங்க, நினைவேந்தல் நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட சிலர் நாங்கள் தான் இதுக்கான அத்தாரிட்டி அப்படின்னு உரிமை கொண்டாடுறதுனால அந்த ஐசோலேஷன் பாலிடிக்ஸ்னால தான் இதில் பின்னடைவு ஏற்படுது அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு. ஸோ இந்த ஐசோலேஷன் பாலிடிக்ஸை இவங்க ஏன் பண்ணுறாங்க, இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஸோ இதனால நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறதான் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் திரு நீரஜ் அவர்கள் சொன்ன அந்த வருத்தத்திற்குரிய அந்த பதிவுக்கான பதிலை தேடி அலையும் போது கிடைச்ச அந்த பதிலை தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படியெல்லாம் இந்த ஐசோலேஷன் பாலிடிக்ஸை இவங்க பண்ண ஆரம்பித்தாங்க, ஸோ அதனால் இன்றைக்கி எந்த இடத்துல வந்து நிற்கிறோம், இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து எனக்கு ஆதரவளித்ததற்காக நன்றி. ஸோ இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும், நான் சொன்ன வரலாற்று தகவல்களில் ஏதாவது தவறு இருந்தாலும் கண்டிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதை கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினரிடம் கொண்டு போய் சேருங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்லாம் சொல்லலை, எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுங்கள்லாம் நான் யார்கிட்டையும் கோரிக்கை வைக்கல. இந்த தகவல்களையாவது தெரிஞ்சுக்கிட்டு போய் இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையின் மத்தியில் சொல்லுங்கள். தயவுசெய்து பெற்றோர் அந்த வேலையை பாருங்கள். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் அளிக்கப்பட்டிருக்கு, வேறு புது கதைகள் வந்து இங்கே சொருகப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து எதை உண்மைன்னு இப்போ அடுத்த தலைமுறையினர் வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத யோசித்து பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன தரவுகள் உண்மையா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு, அதே மாதிரி நாளைக்கு நான் வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் நீங்கள் சரியாக தப்பா அப்படிங்கிறத நல்லா ஆய்வு பண்ணிவிட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வளங்க அப்படின்றது தான் ஒரு கோரிக்கையை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக விமர்சனம் பண்ணலாம். நன்றி.